சிவகங்கையில் மல்லாக்கோட்டையில் கல்குவாரி விபத்தில் உயிரிழந்த 5 பேரின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் முத்துராமலிங்கம் வழங்க கேட்கலாம். முத்துராமலிங்கம், விவரத்தை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், மல்லாக்கோட்டை தனியார் கல்குவாரி செயல்பட்டு வருகிறது. அதாவது மேகா ப்ளூ மெட்டல் கல்குவாரி என்று செயல்பட்டு வருகிறது. இதன் உரிமையாளர் மேகவர்மன். நிலையில இன்னைக்கு காலையில இந்த கல்குவாரியில ஒரு 16க்கும் மேற்பட்டவர் காலையில கல் உடைக்கும் பணி, அதாவது அந்த கல் உடைக்கிறதுக்கான வெடி வைக்கிறதுக்குண்டான துளையிடும் பணியில ஈடுபட்டுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக அதிர்வுல மேலே இருந்த கல் பாறைகள் உருண்டு பணியில் இருந்த ஒரு 6 பேர் மேல விழுந்துருச்சு. அந்த விழுந்த உடனே அந்த அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அந்த காயம் 3 பேர்களை அனுப்பிவிட்டு மீது அடியில் சிக்கியவர்களை மீட்கும் முயற்சி ஈடுபட்டு இதுல சிங்கமலை திருப்பத்தூர் தீயணைப்புத்துறை வீரர்கள் உயிரிழந்த 2 உடல்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டுள்ளனர். அதே போல காயம்பட்டு சிகிச்சைக்கு சென்ற இருவர் உயிரிழந்தனர். அவர்கள் உடல்களும் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த கிரேன் ஆபரேட்டர், அதாவது வடமாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் கிரேன் ஆபரேட்டர் அந்த இடிபாடுகளை சிக்கி உயிரிழந்த நிலையில் இன்னும் உடல்கள் மீட்கப்படாமல் அதற்கு மீட்கும் பணியில் கடும் முயற்சி ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிகழ்வு குறித்து மல்லாக்கோட்டை கிராம நிர்வாக அலுவலர் பாலமுருகன் கொடுத்த புகாரின் பேர் மேகா ப்ளூ மெட்டல் உரிமையாளர், அதாவது மேகவர்மன் மற்றும் உள்ளிட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை பிடிப்பதற்கான திருப்பத்தூர் டிஎஸ்பி செல்வகுமார் தலையில தனிப்படையில் அமைக்கப்பட்டு அவரை தேடி வருகின்றனர். இந்நிலையில் தமிழக முதல்வர் அவர்கள் உயிரிழந்த 5 குடும்பங்களுக்கும் தலா 4 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளித்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மேலும் இந்த உயிரிழந்த வடமாநில தொழிலாளரின் உடலை மீட்பதற்கு திருநெல்வேலி ராதாபுரத்தில் இருந்து மீட்பு படையினர் வந்து கொண்டிருக்கின்றனர். ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி முத்துராமலிங்கம். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்க வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சடையாண்டி வழங்க கேட்கலாம். சடையாண்டி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், இந்திய வானிலை ஆய்வு மையம் தமிழ்நாடு மற்றும் கேரளா பகுதிகளில் எப்போது தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்ற ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்த 4 அல்லது 5 தினங்களுக்குள்ளாக கேரள பகுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் அதே தினங்கள்ல தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்ற ஒரு தகவலை இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. அத்தோடு சேர்த்து அரபிக்கடல் பகுதியில ஒரு வளிமண்டல சுழற்சியானது தற்பொழுது நிலவிக் கொண்டிருக்கிறது. இது நாளைய தினம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும். அதன் காரணமாகவும் இந்த தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் என்ற ஒரு கருத்தையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். நடப்பாண்டு தென்மேற்கு பருவமழை 3 அல்லது 4 தினங்களுக்கு முன்கூட்டியே தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ஒரு வாரத்திற்கு முன்பாக தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருந்தது. அதனைத் தொடர்ந்து கேரளா, தமிழ்நாடு ஆகிய பகுதிகளில் அடுத்த 4 அல்லது 5 தினங்களுக்குள்ள தொடங்க இருக்கிறது. வழக்கமாக தொடங்குவதை விட 3 தினங்களுக்கு முன்பாகவே தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டு தொடங்கி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறார்கள். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்களும் தென்மேற்கு பருவமழை காலமாக கணக்கிடப்படுகிறது. அந்த வகையில் கடந்த ஆண்டு இரட்டிப்பாக பெய்த தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டு இயல்பை விட சற்று அதிகமாக பெய்யக்கூடும் என்ற ஒரு தகவலையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சடையாண்டி.